தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சம்பந்தமாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில, அதில அந்த குற்றப்பத்திரிகை அப்படின்றத நிறுத்தி வைத்தது அப்படின்றதை தள்ளி வைத்துவிட்டு, குற்றப்பத்திரிகை அப்படியே இருக்கட்டும். நீங்க விசாரணையை சிபிஐ மேற்கொள்ளட்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திரும்ப 2வது முறையாக உச்சநீதிமன்றத்திற்கு சென்று, அதுவும் என்ன இன்னைக்கு அவசர கதியில் காலையில் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று, இவர்கள் மனு தாக்கல் செய்றாங்க. ஏற்கனவே கேவியட் போட்டிருக்கிறதுனால கேவியட் என்றால் என்னன்னா, வேறு யாராவது அதாவது ஆம்ஸ்ட்ராங் தரப்பு கேவியட் போட்டிருப்பாங்க. கேவியட் என்றால் என்ன? கேவியட் மனு என்பது என்னன்னா, எதிர்த்தரப்பு ஏதாவது ஒரு மனுவை போடுறாங்க அப்படின்னா, எங்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் தான் அவர்களுடைய தரப்பு வாதத்தை கேட்க வேண்டும் அப்படின்றது தான் கேவியட். இந்த கேவியட்டை ஆம்ஸ்ட்ராங் தரப்பு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில பதிவு செய்து விட்ட நிலையில, இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க காலையில 10 மணிக்கு கொண்டு அவசர கதியில அந்த நோட்டீஸ கொண்டு குடுக்குறாங்க. எதிர் தரப்பிற்கு. யாரு? ஆம்ஸ்ட்ராங் தரப்பிற்கு. அவருடைய சகோதரர், அவங்க அந்த வக்கீல் திரு ஆனந்தன் அவர்கள், பிஎஸ்பியுடைய மாநில தலைவர் திரு ஆனந்தன் அவர்கள், இவங்க கிட்ட 10 மணிக்கு நோட்டீஸ குடுத்து, 10:30 மணிக்கு அவசர கதியில அந்த வழக்கை கொண்டு வருகிறார்கள் விசாரணைக்கு உச்சநீதிமன்றத்தில. சித்தார்த் லூத்ரா இவர் தான் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர். இவரை என்கேஜ் பண்றாங்க. இவர என்கேஜ் பண்ணி, இவர கொண்டு நிறுத்தி வாதிட வைக்கிறார்கள். அப்போ உச்சநீதிமன்ற நீதியரசர் அவர் உண்மையிலேயே இன்னைக்கு காலையில டென்ஷன் ஆயிடுறாரு. எதுக்குங்க 2வது முறை இத எடுத்துட்டு வரீங்க? நாங்க தான் ஏற்கனவே இத பத்தி சொல்லிட்டோமே! குற்றப்பத்திரிகை அப்படியே இருக்கலாம். ஆனால் சிபிஐ விசாரணையை மேற்கொள்ளும் என்று சொல்லிவிட்ட பின்னர், எதற்காக மீண்டும் வருகிறீர்கள்? அப்படின்னும் பொழுது, இல்ல எங்களுடைய பெயர் கெட்டு போயிடும். எங்களுடைய அ அ காவல்துறையின் மீதான நம்பகத்தன்மை அது போய்விடும். அதனால் நீங்க இத இது கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ட்டு கொண்டு வராங்க. அவர் உடனே இல்லங்க இந்த வழக்கு விசாரணையை 14ஆம் தேதிக்கு வைத்திருக்கிறோம். நீங்க அன்றைக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. இப்ப நம்முடைய கேள்வி என்ன தெரியுமா? அவசர கதியில இந்த வழக்கை மீண்டும் கொண்டு வருவதற்கு கொண்டு வருவதற்கான தேவை எங்கிருந்து வந்தது? 1. 2வது சிபிஐ விசாரணை என்றால் ஏன் அஞ்சுகிறது திமுக? நீங்க விசாரணையை முறையாக மேற்கொள்ளவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டிற்கு முகாந்திரம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. ஏன்னா, இதில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னாக்க, முக்கிய குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள்ல நீங்க புழலிலிருந்து கூட்டு வரும்பொழுது, அவர் தப்பித்து ஓடி திருவேங்கடம் என்பவர், அவர் தப்பித்து ஓடி, அவர் மாதவரம் கிட்ட போய் துப்பாக்கியை எடுத்து உங்களை சுட பார்த்தார். எங்க புழலிலிருந்து மாதவரம் வரைக்கும் ஓடினாராம். அந்த காலத்தில ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய படம் 80கள் அது 90கள்லாம் படம் பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஸ்ரீதேவி கூட பாடுவாங்க பாருங்க. அந்த காற்றே அப்படின்னு பாடுவாங்கல்ல, அந்த பாட்டில பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பாடல் முழுக்க ரஜினி ஓடினே இருப்பார். அந்த 5 நிமிஷத்தில எங்கிருந்தோ ஓடி இங்க வந்துருவார். அதாவது பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ஓடி வந்துடலாம். சென்னையிலேருந்து அ செ இதுக்கு பேர் என்ன மதுரைக்கு ஓடி போயிடலாம். அந்த மாதிரி ஒரே பாட்டுல. அந்த மாதிரி இவர்கள் சொல்லக்கூடிய கூற்று என்னன்னா, புழல்ல இருந்து தப்பிச்சு அவர் மாதவரம் வரைக்கும் ஓடினாராம். மாதாவரம் வரைக்கும் ஓட்டுனவரு, அங்க இருந்த ஒரு 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 டின் ரூஃப் மாரி, அலுமினியம் ஃபாயில்ல போட்ட ரூஃப் மாரி இருக்காம். அதுக்கு கீழ இருந்த தகர ஷீட்டுக்கு கீழ இருந்த துப்பாக்கிய எடுத்து சுட பார்த்தார். அப்பொழுது அவரை நாங்கள் சுட்டுக் கொன்றோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இது சந்தேகத்திற்குரிய ஒரு மரணமாக பார்க்கப்பட்டது. அதை கடந்து அதில முதல் குற்றவாளி அப்படின்னு பார்க்கப்பட்ட அந்த சொல்லப்பட்ட காவல்துறையால் சொல்லப்பட்ட நாகேந்திரன் என்பவர் அவர் இறந்து போறார். அவர் இறந்து போனதுக்கு நம்ம எல்லாருமே பார்த்தோம். எப்படி ஆயிரக்கணக்கில காவல்துறையினரை வைத்து பாதுகாப்பு குடுத்து அவரை அவருடைய இறுதிச் சடங்கை செய்தார்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவருடைய மரணத்திலும் மர்மம் இருப்பதாக அவருடைய குடும்பத்தினரும் இந்த கேள்வியை எழுப்பினார்கள். இப்படி தொடர் மர்மங்களை கொண்ட ஒரு விவகாரமாகத்தான் இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை இந்த கொலை சம்பவம், இந்த நிகழ்வு இருக்கிறது என்கிற நிலையில, இதில் குற்றம் சாட்டப்படக்கூடியவர்கள் இன்க்ளூடிங் நம்மளுடைய ரஞ்சித் இருக்காரு பாருங்க. இயக்குனர் ரஞ்சித் அவரே சொல்றாரு. இவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாமா இதில ஈடுபட்டிருப்பாங்க. கூடவே இருந்து இப்படி பண்ணிட்டாங்களே! இப்படின்லாம் குற்றச்சாட்டை எல்லோரும் வைக்கக்கூடிய நிலையில, முக்கியமாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய குடும்பத்தினர் இதற்கு
கடுமையான எதிர்ப்பு. தமிழக அரசாங்கம் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை விசாரிப்பதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்ற நிலையில, இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, உயர்நீதிமன்றத்தில போய் ஆம்ஸ்ட்ராங்குடைய குடும்பத்தினருக்கு இதில் முழு திருப்தி இருக்கு என்று காவல்துறை சொன்னதை நிராகரித்து விட்ட நிலையில, அஃபிடவிட்ட போடுறாங்க உயர்நீதிமன்றத்தில. அவர்களுக்கு முழு திருப்தி இருக்குன்ட்டு. இல்லை என்று அவர்கள் தரப்பே வந்து சொல்லிவிட்ட நிலையில, உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணை என்று சொன்னதுக்கப்புறம், இவங்க ஏன் திரும்ப திரும்ப வந்து இந்த கேள்வியை வைக்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில? எதை பார்த்து இவர்கள் பயப்படுகிறார்கள் அப்படின்ற கேள்வி வருதுல்ல. இல்லை யாரை பாதுகாப்பதற்கு இவர்கள் இதை செய்கிறார்கள் அப்படின்ற கேள்வி வருதுல்ல. கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருடைய பங்கு இதில் இருக்கும் என்பது வெளிப்பட்டுவிடும் என்பதை பார்த்து பயப்படுகிறார்களா? இதை வைத்து கூட்டணிக்கு ஒரு பேரம் பேச முனைகிறார்களா? இப்படின்ற கேள்வியெல்லாம் நம்ம மனசுல வருது இல்லையா? இப்ப அந்த அடிப்படையில தான் இந்த வழக்கு இப்போ அவசர கதியில அதுவும் 10 மணிக்கு நோட்டீஸ் குடுத்து 10:30 மணிக்கு கொண்டு வராங்க. ஏன்னா 10:30 மணிக்குள்ள இவங்க கொண்டு இவங்க வந்து ஆர்கியூ பண்றதுக்கு ஆள செட் பண்ண முடியாது. ஏன்னா நாங்க சித்தார்த் லூத்ராவ கொண்டு வந்து நிறுத்திட்டோம். நீங்க எப்படி மூத்த வழக்கறிஞரை கொண்டு வந்து நிறுத்துவீங்க டெல்லியிலன்ட்டு. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க உஷாராயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, வீடியோ கான்ஃபரன்சிங் வழியா அவங்க ஆஜராயிட்டாங்க. திரு ஆனந்தன் அவர்களே ஆஜராயிட்டார். ஆஜராகி அவர் என்ன சொல்றாரு, பிஎஸ்பியோட மாநில தலைவர் அவர் என்ன சொல்றாரு ரொம்ப தெளிவாக, இவங்க வந்து இந்த மாதிரி அவசர கதியில கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அதான் 14ஆம் தேதி நீங்க விசாரணைக்கு எடுக்க போறீங்கன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அன்னைக்கு பார்த்துப்போம். இப்ப என்ன அவசரம் இவங்களுக்கு இது செய்யறதுக்கு அப்படின்னா, இல்ல எங்க பேரு கெட்டு போயிடும். எங்க மேல நம்பகத்தன்மை போய்விடும். இப்படின்லாம் இவங்க வாதங்களை நீதிமன்றம் நிராகரிக்கிறது. நீங்க சித்தார்த் லூத்ரா போன்றவர்களை நீங்கள் எங்கேஜ் பண்ணணும்னாக்க, இப்போ ஒண்ணும் இல்ல முந்தாநேத்திக்கு வந்து ஆதவ் அர்ஜுனாவுக்கும் அவர் யாரு இவரு நம்ம புஷி ஆனந்துக்கும் வந்து இந்த முன்ஜாமீன் சம்மந்தப்பட்ட வழக்குல அவர் சம்மந்தப்பட்ட வழக்கில் ஆஜராவதற்கு அபிஷேக் மனு சிங்வியை கூட்டு வராங்க. அபிஷேக் மனு சிங்வி இங்கே வராரு அப்படின்னா, சென்னைக்கு வராரு அப்படின்னா, ஏன்னா அவருடைய வேலையை விட்டுட்டு அங்கேருந்து இங்கே வராரு இல்லையா? அவர் டெல்லியில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவர், உச்சநீதிமன்றத்தில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவர். அவர் அதை விட்டுட்டு இங்கே வராரு அப்படின்னா, அவர் ஒரு நாள் முழுக்க அவருக்கு வீணாகுது. அப்போ அவர் வந்து என்ன ஃபீஸ் கேட்குறாருன்னா, கிட்டத்தட்ட 1 கோடியிலேருந்து 1.5 கோடி ரூபாய் ஒரே ஒரு நாள் அப்பியர் ஆகிறதுக்கு. அதுவும் அப்படி பிஸ்னஸ் கிளாஸு ஃப்ளைட்டில் அப்படிலாம் வரமாட்டாங்க. சார்ட்டர்ட் ஃப்ளைட் தனி விமானத்தில் தான் அவங்க வரணும். கூட்டு வரணும் நீங்கள். தனி விமானத்தில் கூட்டு வந்து தனி விமானத்தில் கூட்டு போகணும். தனி விமானத்தில் வரணும்னா பல லட்சம் ஆகும். திருப்பி கூட்டு போனோம்னா அதுவும் பல லட்சம் ஆகும். அப்படி அப்பீல் ஆகிறதுக்கு 1 கோடியிலேருந்து 1.5 கோடி ரூபாய். இதை ஆதவ் அர்ஜுனா கொடுக்க முடியும். ஏன்னா ஆதவ் அர்ஜுனாவுடைய பின்னணி செல்வந்தர்கள் மாட்டினுடைய பணம் இருக்குது. இதனால் அவங்களால கொடுக்க முடியும். இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா, இதையே தமிழக அரசாங்கம் டாஸ்மாக் ஊழல் சம்மந்தப்பட்ட வழக்காக இருக்கட்டும், இல்லை செந்தில் பாலாஜி சம்மந்தப்பட்ட வழக்காக இருக்கட்டும், இல்லை இப்போ உச்சநீதிமன்றத்தில் இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கு குறித்து சித்தார்த் லூத்ராவை அவங்க எங்கேஜ் பண்ணியிருக்கிறதாகட்டும், இதெல்லாம் நம்ம பணம். ஸ்டாலின் அவர்கள் பாக்கெட்டில் எடுத்து கொடுக்குறாரா? அந்த குடும்பம் மாதிரி ஒரு 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 கஞ்சத்தனமான ஒரு குடும்பத்தை பார்க்க முடியாது. மளிகை சாமான் கூட மாவட்ட செயலாளர் தான் வாங்கி போடணும். உப்பு புளி மிளகா கூட மாவட்ட செயலாளர் தான் வாங்கி போடணும். ஜட்டி கூட இவனுக்கு போய் வாங்க மாட்டானுங்க. அதை கூட வெளியிலேருந்து மாவட்ட செயலாளர் வாங்கி போட்டால் தான் இவனுக்கு மாட்டிப்பானுங்க. அந்த மாதிரியான ஒரு கும்பல். இந்த கும்பல்கிட்ட நீங்கள் பணம் ஏதாவது வாங்க முடியுமான்னா முடியாது. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இவர்களுடைய தகுதித்தங்களை மறைப்பதற்காக இவர்கள் எங்கே போகிறாங்க? உச்சநீதிமன்றம். இந்த உச்சநீதிமன்றத்தில் போய் வாதிடுவதற்கு இவங்க எங்கேஜ் பண்ணுற லாயர்ஸ் யார்? சித்தார்த் லூத்ரா, அபிஷேக் மனு சிங்வி, முகுல் ரோஹத்கி, இந்த மாதிரியான வழக்கறிஞர்கள். இவர்களை வந்து எங்கேஜ் பண்ணணும்னாக்கா பல லட்சம் பல கோடி ஒரு நாளைக்கு கொடுக்கணும். இவங்க காசை கொடுக்குறாங்களா? இவங்க ஊழல் பண்ணுவாங்களாம், நம்ம பணத்தை கொள்ளையடிப்பாங்களாம், அதை எதிர்த்து அல்லது இவங்க வந்து குற்றச்செயல்களை வேடிக்கை பார்ப்பாங்களாம். இதை எதிர்த்து நாம் மனு போட்டோம்னாக்க, அதுவும் நம்மளுடைய சொந்த பணத்தை போட்டு நம்ம மனு போட்டோம்னா அதை வாதிடுவதற்கு இவங்க நம்ம பணத்திலேயே ஆட்களை அங்கே செட்டப் பண்ணுவாங்களாம். என்ன மாதிரி அயோக்கியத்தனம்? ஏன் அனுப்ப வேண்டியதானே உன் ஸ்பெக்ட்ரம் ராஜாவை? வக்கீல் தானே? ஏன் அனுப்ப வேண்டியதானே உன் வில்சனை? அப்படியே பொழந்து கட்டிட்டு வர நீ விழாலாம் எடுக்கிறியே. ஏன் அனுப்ப வேண்டியதானே உன் ஆர்எஸ் பாரதியை? தண்டத்துக்கு தானே உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ இதுக்கு மட்டும் இவங்கெல்லாம் தேவையா? அதுவும் இவ்வளோ கோடி ரூபாய் இவ்வளோ லட்சம் ரூபாய் கொடுத்து எதற்காக இவ்வளவு முனைப்பை தமிழக அரசாங்கம் காண்பிக்கிறது? இதுதான் கேள்வி. அதுவும் இந்த வழக்கில் இது ரொம்ப சென்சேஷனல் வழக்கு. ஏன் சென்சேஷனல் வழக்குன்னா, ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர், ஒன்றும் தோணாந்துரத்தி கிடையாது, ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் பல மக்கள்
அங்கே நடமாடுகின்ற ஒரு இடத்துல தலைநகரத்தில், சென்னை தமிழகத்தின் தலைநகரத்தில் வெட்டி சாய்க்கப்படுகிறார். அப்போ அது வெட்டி சாய்க்கப்படுகின்ற சம்பவம் பார்த்தீங்கன்னாக்கா, எந்த அளவுக்கு அவங்களுக்கு துணிச்சல் இருக்குன்னா, அதை செய்தவர்கள் ரொம்ப துணிச்சலாக அங்கிருந்து ஒய்யாரமாக ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துலலாம் அங்கிருந்து 4 காவல் நிலையம் தாண்டி போய் அண்ணா நகர்லேயே இங்கே இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் போய் சரணடைகிறாங்க. நாங்கள் தான் கொலை செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எந்த அளவுக்கு இங்கே சட்டம் ஒழுங்கு இருந்திருக்குன்றதை பாருங்கள். இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னாக்கா, செம்பியம் காவல் நிலையத்திலிருந்து ஒரு 200, 300 மீட்டர், மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 400 மீட்டர் இருக்கும். அவ்வளோ தொலைவிலேயே இந்த இது நடக்குது. இது நடந்ததுக்கப்புறம் அங்கிருந்து அவங்க செம்பியம் காவல் நிலையத்தில் போய் சரணடையலை. அங்கிருந்து 4 காவல் நிலையங்கள் தள்ளி போய் வேற ஒரு காவல் நிலையத்தில் சரணடைகிறாங்க. அதற்கப்புறம் இதில் பின்னால் மர்மங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்வதற்கு பல சம்பவங்கள் நான் ஏற்கனவே பட்டியலிட்ட சம்பவங்கள்லாம் நடைபெற்று இருக்கிறது. திருவேங்கடத்தில் ஆரம்பித்து நாகேந்திரன் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் சந்தேகம் வருமா வராதா? அப்படி வருகின்றது அப்படின்னும் பொழுது சிபிஐ விசாரணை என்று வந்தால் இவர்கள் ஏன் இவ்வளவு உதறல் எடுத்து போய் மாறி மாறி இவங்க போய் ஏன் இங்கே பெட்டிஷன் போடுறாங்க? ஏன்னா இவங்களுக்கு என்ன பயம்னா, சிபிஐ விசாரணைக்கு தேர்தல் வருவிருக்கின்ற இந்த நேரத்தில் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர் நிறைய பேர் வீட்டுக்கு பீவாளி எடுத்து அனுப்புவார். அந்த தலைவர் உடைய பங்கு இருக்குமோ என்கிற சந்தேகம் வந்து அதன் அடிப்படையில் அவர் கைதானால் கூட்டணிக்கே பங்கம் ஏற்பட்டு விடுமோ என்ற பயம் கூட இருக்கலாம். இவர்களை எல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. இந்த அவசர கதியில் இவங்க செய்வாங்க அப்படின்னும் பொழுது நமக்கு சந்தேகம் வலுப்படுது. இப்போ ஒன்றும் இல்லை, கள்ளக்குறிச்சி விவகாரம் எடுத்துக்கோங்க. கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் இவங்க எப்படி காவல்துறை அதிகாரிகளை வைத்து பேச வைத்தார்கள்ன்றதை பார்த்தோம். கரூர் விவகாரம் எடுத்துக்கோங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாரு தெரியுமா? ஏங்க நாங்கள் அரசியலே செய்யக்கூடாதுன்னு தான் நாங்கள் முதல்ல பேசிட்டு வந்தோம். சம்பவம் நடந்த அடுத்த நாள் காலையில் எடப்பாடி பழனிசாமி பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவர் அங்கே போகிறாரு. கரூருக்கு போய் என்ன சொல்கிறாரு? இதை அரசியல்படுத்தக்கூடாதுங்க, இதில் யாரும் அரசியல் பேச வேண்டாம், மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மக்கள் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற நிலையில், குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற நிலையில் இது எதனால் நடந்தது அப்படின்றது மேலே நேர்மையான விசாரணை நடைபெறணும் என்று தான் சொன்னார். ஆனால் அதற்கப்புறம் இவங்களுடைய செயல்பாடுகள்லாம் எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லை அப்படின்ற ஒரு நிலையாக இருந்ததுன்ற காரணமாக அவர் சொல்கிறார், உங்கள் மேலே சந்தேகம் வருது, நீங்கள் உங்களுடைய நடவடிக்கையெல்லாம் சரியில்லையே, யாரையோ கார்னர் பண்ணணும் அப்படின்றது மட்டுமே உங்களுடைய ஃபோக்கஸாக இருக்கு, அப்படி இருக்குன்னா உங்கள் மேலே சந்தேகம் வருகிறது, அப்போ நீங்கள் தான் இதை அரசியலாக்குகிறீர்கள். நேர்மையாக ஒரு அரசாங்கம் இருக்கும் என்றால் ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது, ஒரு நெரிசலில் மக்கள் இறந்து போயிருக்காங்க அப்படின்னா நாங்கள் விசாரணையை மேற்கொள்வோம் என்று சொல்லிவிட்டு அதோடு அடங்க வேண்டும். மாறாக வேறு ஒருவரை இதில் எப்படியாவது பலிகடாவாக்க வேண்டும், வேறு ஒரு கட்சியை அதன் தலைமையை எப்படியாவது பலிகடாவாக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் முனைவீர்கள் என்றால் அங்கே நீங்கள் அரசியலை புகுத்த நினைக்கிறீர்கள் என்கிற சந்தேகம் வலுக்கிறதுன்னு சொல்கிறார் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் விவகாரத்திலையும் யாரை மறைப்பதற்கு, யாருடைய குற்றச்செயலை மறைப்பதற்கு, யாரை விசாரணையிலிருந்து பாதுகாப்பதற்கு இந்த அரசாங்கம் இப்படி அவசர கதியில் மனு மேலே மனு போட்டுக்கிட்டு இருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? இதற்கு சரியான விடை இந்த அரசாங்கத்திடமிருந்து கிடைக்குமா என்றால் கிடைக்காது. ஆனால் மக்கள் மன்றத்தில் இந்த கேள்விகளை வைத்தாக வேண்டும். ஏனென்றால் ஆம்ஸ்ட்ராங் என்பவர், நான் ஏற்கனவே சொன்னது போல் திரும்பவும் சொல்கிறேன், அவர் ஒன்றும் சாதாரணமான ஒரு வழிப்போக்கன் கிடையாது. அப்படியே வழிப்போக்கனாக இருந்தாலும் அவரும் கொலை செய்யப்படக்கூடாது என்பது வேறு விஷயம். அவரோட கட்சியுடைய மாநில தலைவர். அதில் ஒரு சிபிஐ விசாரணை நடக்கக்கூடாது என்பதற்கு இவ்வளவு முனைப்பை இந்த அரசாங்கம் காட்ட வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது? அதுவே திருபுவனம் அஜித்குமார் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடக்கட்டும் என்று ஏன் சொன்னீர்கள்? அப்பொழுது சிபிஐ மீது நம்பிக்கை இருந்த உங்களுக்கு இப்பொழுது சிபிஐயின் மீது நம்பிக்கை இல்லையா? கடந்த ஆட்சி காலத்தில் எது நடந்தாலும் ரோட்டில் மெரினா கடற்கரையில் ரோட்டிலே பெருச்சாளி செத்து கிடந்தாலும் எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என்று சொன்னதோடு அல்லாமல் அதற்கும் சிபிஐ விசாரணை போட வேண்டும் என்று சொன்னவர் தானே நீங்கள். அப்பொழுதெல்லாம் உங்களால் சிபிஐ நம்ப முடிந்தது, இப்பொழுது நம்ப முடியவில்லையா? அப்போ இது கோர்ட்டு தீர்ப்பாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், தங்களுக்கு சாதகமாக இருந்தால் அது வழங்கப்பட்டது, தங்களுக்கு பாதகமாக இருந்தால் அது வாங்கப்பட்டது. இதுதான் அக்மார் கருணாநிதி தனம்.
இதைத்தான் இன்று வரையில் இன்றைக்கு இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கு வரையில் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முன்ன இருந்த மாதிரிலாம் இல்ல. நீ 10 மணிக்கு நோட்டீஸ குடுத்துட்டு 10:30 மணிக்கு போய் அங்க ஹியரிங் வச்சு சித்தார்த் குப்தா கொண்டு வந்து நிறுத்திட்டேன்னாக்கா, உடனே பயந்துகிட்டு ஐய்யய்யோ! அவ்வளதான் அப்படின்னு நிக்கிறதுக்கு. அங்கே உடனே கவுண்டர் குடுத்து, நீ போங்க திரும்பி அப்படின்னு அனுப்புறது எவ்வளவு கேவலம்? சித்தார்த் லுத்ராவுக்கு எவ்வளோ கேவலம்? கபில் சிபலுக்கு இதே மாதிரி தான் தேரை இழுத்து தெருவுல விட்ட கதையா, அவரு ஜட்ஜி பார்த்து சொன்னாரு. இப்ப இருக்கக்கூடிய இவர் தான். இப்ப சிஜே வரப்போறாரு பாருங்க. நவம்பர் 23 சிஜேவாக பதவியேற்றுக் கொள்ளக்கூடிய சூரியகாந்த்ன்னு நெனைக்கிறேன். அவர் தான் சொன்னாரு. அவரு இல்ல ஜஸ்டிஸ் ஓகான்னு நெனைக்கிறேன். அவரு சொன்னாருன்னு நெனைக்கிறேன். கபில் சிபல், உங்க மூஞ்சிக்காக நான் சும்மா விடுறேன். உங்க பேருக்காக நான் சும்மா விடுறேன். இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன எடுத்துட்டு வரீங்களே, செந்தில் பாலாஜிய திருப்பி அமைச்சராக்கணும்னு எடுத்துட்டு வரீங்களே, உங்களுக்கு வெட்கமா இல்லையா? அப்படின்னு அதுதான் வெட்கமா இல்லையான்னு கேட்கல. மற்றது எல்லாத்தையும் கேட்டார். கேட்டதுக்கப்புறம் அப்படியே ஜகா வாங்கி கபில் சிபல் இல்லைங்க, அவரு நாளைக்கே பதவி விலகிடுவாருன்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த மாதிரி உங்களை நம்பி வரக்கூடிய எல்லாருக்கும் மூத்த வழக்கறிஞர்களுக்கும் தலைகுனிவு தான். என்ன நீ குடுக்கக்கூடிய அந்த 1 கோடியோ, 1.5 கோடியோ அதுவும் உங்க பாக்கெட்லயும் குடுக்கல, நம்ம பணம். அதுக்காக அவங்க வந்து கேள்வி கேட்காம, நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு அங்க போய் நீதிமன்றத்தில போய் அவமானப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங் விவகாரத்தில் நடந்திருக்கிறது. இதை பற்றி முக்கிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் யாரும் பேச மாட்டாங்க. பாலிமர்ல மட்டும் ஒரு செய்தி வந்தது, அவ்வளவுதான். நியாயமாக இதை விவாதப் பொருளாக்கி இருக்க வேண்டும். ஆக்க மாட்டார்கள் என்கிற நிலையில, இவங்க விஜய் கவுட்டை கீழயோ, இல்ல எடப்பாடி பழனிசாமி கவுட்டை கீழயோ தான் உட்கார்ந்திருப்பாங்க. தேவைப்பட்டா ஓபிஎஸ்ஸை இழுத்துப்பாங்க தொட்டுக்கிறதுக்கு. இல்ல அது யார் இந்த இவன் தினகரனை இழுத்துப்பாங்க. இந்த மாதிரி இவர்கள் கும்மி அடித்துக் கொண்டிருப்பார்கள். இதுதான் இங்கே மீடியாக்கள் செய்து கொண்டிருக்கிறது. காலங்காலமாக, அதாவது காலங்காலமாக இல்ல, கடந்த 4 1/2 ஆண்டுகளா இதுதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது காலங்காலமாக என்று ஏன் சொல்ல வேண்டும் என்றால், இது எப்படா முடியும் இந்த கண்றாவி பிடிச்ச ஆட்சி? அப்படின்னு மக்களே யோசிக்கிற அளவுக்கு வந்து நிற்கிறது என்கிற சூழல்ல, ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் நடந்திருக்கின்ற விவகாரம் இதுதான். இதை மீடியா உங்கள் கண் முன்னால் கொண்டு வர மாட்டார்கள். ஆனால் நாம் கொண்டு வந்திருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.